நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது சுவிசேஷம் அல்ல. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை அறிவதே நற்செய்தி. இதோ நற்செய்தியை பிரசங்கிக்கிறார் பாஸ்டர் ஆர்தர் தேவதாஸ். முதல் 2 வசனம் படிங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முள்ளை பின்னி, ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். 3 இடத்துல வருது. முதல் வசனத்துல வாரினால் அடித்தான். 2வது என்னது? முள்ளுகளினால் பின்னி சிரசின் மேல் வைத்து, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அடித்த பிறகு சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம். அடித்த பிறகு சொல்றான், பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பிலாத்து 3 தடவை சொல்றான், நான் இயேசுவிடத்தில் என்ன செய்யல, ஒரு குற்றமும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டான். வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு என்ன சொன்னான் தெரியுமா? இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறான். பிலாத்துவுக்கு தெரியுது இவர் தான் யாரு, யூதருடைய ராஜான்னு சொல்லி. ஆனா யாருக்கு தெரியல? யூதர்களுக்கு தெரியல இவர் தான் யாருன்னுட்டு. யூதர்களுடைய ராஜா இவர் தான் என்று சொல்லி யூதர்களுக்கு தெரியல. இப்போ பிலாத்து சொன்னான், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன். சரி, இயேசுவின் சிலுவையின் அருகே அங்கு இருந்து 7 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி. உடம்பட ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாமா? வாசிங்க. மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். குற்றமில்லாத இரத்தத்தை காண்பித்து கொடுத்தேன் சொன்னது யாரு? யாருங்க? யூதாஸ் சொன்னான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், காண்பித்து கொடுத்துட்டேன்னு சொன்னான். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அடுத்தது 2வது யார் தெரியுமா? அவரை பார்த்து சொன்னாங்க. லூக்கா 23:41 படிங்க. அவர் பக்கத்துல 2 சிலுவைகளில் 2 கள்ளர்களை அறைந்தார்கள். அதுல ஒரு கள்ளன் சொன்னா, நாமோ நம்முடைய குற்றத்திற்கேற்றபடி வாதிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி மற்றொரு கள்ளன் சொன்னான். முதல்ல யூதா சொன்னான், அடுத்தது யாரு? கள்ளன் சொன்னான். அடுத்தது லூக்கா 23:15 படிங்க. உங்களை ஏரோதினிடத்துக்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் என்ன செய்யவில்லை, குற்றம் காணவில்லை. ஏரோது ராஜாவும் இயேசுவிடத்தில் என்ன செய்யல, குற்றம் காணவில்லை. அடுத்தது படிக்கிறீங்களா? 23:22 லூக்காலே தான். 3ஆம் தரம் அவரை நோக்கி, ஏன்
இவன் என்ன பொல்லாப்பு செய்தான் அப்படின்னு பிலாத்து கேட்கிறான். என்ன, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று பிலாத்து கேட்டான். அடுத்தது யார் சொன்னாங்க பார்த்தலாமா? பிலாத்து சொன்னா. அடுத்தது நூற்றுக்கு அதிபதி சொன்னான். லூக்கா 23:47 படிங்களேன். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி யாரு? நூற்றுக்கு அதிபதி சொன்னான். அடுத்தது யார் சொன்னது தெரியுமா? 27:19 மத்தேயு. பிலாத்து மனைவி சொன்னான், அந்த நீதிமானுக்கு ஒரு கேடும் செய்யாத, ஜாக்கிரதையா இருந்துட்டு பிலாத்து நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவருடைய மனைவி சொல்லி அனுப்புகிறா, ஜாக்கிரதை, அவருக்கு ஒண்ணும் செய்யாத அப்படின்னு சொல்லி. படிங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்பினாள். அடுத்தது மத்தேயு 27:43 என்ன போட்டிருக்கு பாருங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேலே நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே சொன்னார்கள். இன்னொன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்றார்கள். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வரல? இயேசு முதல்ல ஊழியத்தை ஆரம்பிச்சப்போ அந்த லூக்கா 4:18 படிச்சு, இன்றைக்கு இந்த வேத வசனம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இயேசுவை எல்லாரும் துரத்திக்கிட்டே போன பொழுது உயர்ந்த ஒரு மலை கிட்ட போயிட்டு கீழே தள்ளி விடலான்னு போனாங்க. இயேசு அவர்கள் நடுவே கடந்து மறைந்து போனார் சொல்லியிருக்குது. அந்த மறைஞ்சு போன ஆண்டவருக்கு சிலுவையில மறைஞ்சு போக முடியாதா என்ன? சிலுவையில என்ன செய்யலாம்? மறைந்து போனாலும் என்ன செய்யலாம்? போகலாம். அந்த படத்தை ஆஃப் பண்ணுங்க. எல்லா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது, என்ன பார்க்காம அங்க. வார்த்தை கவனிங்க, வார்த்தை தான் முக்கியம். இப்ப அடுத்தது வாசிங்களா, மார்க்கு சுவிசேஷம் 14:55 படிங்க. இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் இருந்த 7 பேர் சொன்னார்கள், இவரிடத்தில் என்ன செய்யவில்லை, ஒரு பாவமும் இல்லை என்று சொல்லி. முதலாவது யார் சொன்னது? யூதாஸ் சொன்னா, அப்புறம் கள்ளன் சொன்னா, அடுத்தது பிலாத்து சொன்னா, பிலாத்து மனைவி சொன்னால், அடுத்தது ஏரோது சொன்னா, அடுத்தது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் சொன்னார்கள். த கவுன்சில். அந்த ஆலோசனை சங்கத்தார் கூட இவரிடத்துல தப்பு கண்டுபிடிக்கணும்னு தேடி பார்த்து என்ன செய்யல, பிலாத்து கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. ஒரு தப்பை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல இயேசுவின் பேரில். இப்ப படிங்க 14:55. பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். தேடினாலும் என்ன செய்யல, அவர்களிடத்துல ஒரு சாட்சியும் கிடைக்கல. சரி, அடுத்தது யார் சொன்னது தெரியுமா? 7வது பேதுரு சொன்னார். அந்த பேதுரு சொன்னதை நிருபத்தில் எழுதி வச்சிருக்குது, ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். 1 பேதுரு 2:24 படிங்க. 24 23 நமது பாவங்களுக்காக வரும் பாருங்க. 1 பேதுரு 2:23. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிங்க, இயேசு அவர் செஞ்ச பாவத்தை அவர் சிலுவையில சுமக்கல. இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். நம்முடைய பாவங்களை, நமது பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
அவர் சிலுவையிலே சுமந்து நம்மை எல்லா பாவத்திற்கும் அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். ஏனென்றால் எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, தம்மாலே தாமே பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய ஆசனத்திலே உட்கார்ந்தார். அதனால இயேசு என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல வந்து பாவத்தை சுமந்து சுத்திகரிப்பை உண்டாக்கி பரலோகத்துல போய் மகத்துவமானவருடைய ஆசனத்தில் என்ன செஞ்சிட்டார், உட்கார்ந்தார். எல்லா கிரியைகளையும் பரிபூரணமாய் செய்து முடித்து அங்கே பரலோகத்துல போய் இன்றைக்கு நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காய் என்ன செய்யப்பட்டார், நொறுக்கப்பட்டார். All powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began.